ஓம் பனிதோறும் மலைமுடிவாசா பசுமன வடிவனே கனிதரும் கற்பகவே இனி நின்பாதமே ஓம் இறைந்து நீ தீவாய் ஓம் சிவயானமே ஓம் சிவசங்கராயனமே சம்போ மகா தேவாயனமே. நண்பர்களே, இன்றைய நாள் இனிய நாள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி. இந்த விசுவவசு தமிழ் வருட பிறப்பத்தினுடைய ஒவ்வொரு ராசிக்கும் தவறாமல் ராசி பலன் சொல்லி வருகிறோம். முதல் நாள் 2 ராசிக்கு மேசத்துக்கும் ரிஷபத்துக்கும், 2ஆம் நாள் மிதுனத்துக்கும் கடகத்துக்கும், 3ஆம் நாள் சிம்மத்துக்கும் கன்னிக்கும். இன்று துலா ராசிக்கும் விருச்சிக ராசிக்கும் என்ன பலன், இந்த தமிழ் புத்தாண்டு பலன். நண்பர்களே, துலா ராசியில் இருப்பது சித்திரை 3-4 பாதம், சுவாதி 4 பாதம் முழுமையாக அந்த நட்சத்திரம், விசாகம் 1-2-3 பாதம், மொத்தம் 9 பாதம் அந்த ராசியில் பிறந்தவர்களுடைய நட்சத்திரம். இந்த ராசியினுடைய அதிபதி சுக்கிர பகவான், அதாவது அஸ்வகுரு, குருவுக்கு நிகரான பலனை வாரி வழங்கக்கூடிய சிறப்பு கிரகம். இதுக்கு யோகாதிபதி புதனும் சனீஸ்வரனும், அதுக்கு நட்பு கிரகம் ராகு கேது. சுக்கிர பகவானுக்கு இவர்களெல்லாம் நட்பு கிரகங்கள். நண்பர்களே, உங்களுடைய ராசிக்கு அதிபதியான சுக்கிர பகவான் வருடம் பிறக்கும்போது மீனத்தில் அவர் அமர்ந்துள்ளார். இந்த ராசிக்கு 2 ராசிக்கு அதிபதி அவர், ரிஷப ராசிக்கும் துலா ராசிக்கும். இப்போது அந்த கிரகம் உங்களுக்கு ராசிக்கு 6ஆம் இடத்தில் அமர்ந்துள்ளார். கூடவே சனீஸ்வர பகவான் இருக்கு, ராகு பகவான் இருக்குது, புதன் பகவானும் இருக்கார், அந்த கிரகத்தோடையே இருக்கு. அப்போ அவர்கள் சேர்ந்து ஒன்றாக 6ஆம் இடத்தில், உங்களுக்கு 3ஆம் இடம் தைரிய ஸ்தானம், 6ஆம் இடம் சத்துரு ஸ்தானத்துக்கு அதிபதியான குரு பகவான் இதுவரையிலும் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் இருந்தார். அவர் இப்போது வரக்கூடிய இதே சித்திரை மாதம் 31ஆம் தேதி திருக்கணித பஞ்சாங்கப்படி அவர் மிதுன ராசிக்கு பெயர்ச்சியாகி வருகிறார். அங்கிருந்து 9வது பார்வையாக உங்களுடைய ராசியை பார்ப்பார். 5ஆம் பார்வையாக உங்கள் ராசியவும், 7ஆம் பார்வையாக தைரிய ஸ்தானத்தையும், அவருடைய 9ஆம் பார்வையாக உங்களுடைய பூர்வ புண்ணியம் 5ஆம் இடத்தையும் அவருடைய பார்வைப்படும். ஆகவே உங்களுக்கு சிறப்புகள் தயாராக உள்ளது. சனீஸ்வர பகவானுடைய 3-7-10 பார்வை அவர் உங்களுடைய ராசியை 6ஆம் இடத்தை ரிஷபத்தையும், 7ஆம் பார்வையாக உங்களுக்கு 12ஆம் இடத்தையும், அவருடைய 10ஆம் பார்வையாக தைரியஸ்தானத்தையும் அவர் பார்த்தார். ஆகவே உங்களுக்கு 2ஆம் இடம் தனஸ்தானத்துக்கு 7வது வீட்டுக்கு அதிபதியான செவ்வாய் பகவான் கடகத்தில் பலனற்று உள்ளார். அதனுடைய கிரகமான சந்திரன், 10 கோடிய சந்திரன் உங்களுடைய ராசியில் சுவாதி நட்சத்திரத்தில் தான் வருடம் பிறக்கும்போது உள்ளார். ஆகவே உங்களுக்கு தடைப்பட்ட காரியங்கள் அனைத்தும் நிறைவேறும். இதுவரை எந்தெந்த விஷயத்தில் தொழில் ஸ்தானத்தில் தடை ஏற்பட்டது, திருமண குழந்தை பாக்கியத்தில் பாதிப்பு இருந்தது, கொடுக்கல் வாங்கலில் பிரச்சனை இருந்தது, அனைத்தும் தீர்வாகும். உங்களுக்கு சரியான வரன் அமையும். காலம் தள்ளி போடக்கூடாது. அமைஞ்சதுன்னா சீக்கிரமாக திருமணத்தை முடித்து விட வேண்டும். அதுக்கு நாள் கடத்தக்கூடாது. எப்படியாவது ஒரு வகையில் நீங்கள் நினைத்த காரியங்கள் அனைத்தும் ஜெயமாகும். இந்த தமிழ் புத்தாண்டில் கல்வி மேம்படும், தொழில் விருத்தி அடையும்,
குடும்பத்தில் ஒற்றுமை நிலவும், குழந்தை பாக்கியம் கிடைக்கும், வீடு மனை தடைப்பட்டு வேலை பாதியில் நின்றால் அது தொடர்ந்து செய்ய வைக்கும். புதிதாக செய்வதற்கு நம்மளுடைய ஏற்கனவே பல முறை யோசிச்சிருக்கலாம், அதுக்கு தடை ஏற்பட்டிருக்கலாம். இந்த முறை அதுக்கான காரியம் கைகூடி வரும். புதிய மனை கட்டி கொள்ளலாம். உங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு மிகவும் சிறப்பான ஆண்டு. எந்த விதத்தில் நீங்கள் முயற்சி செய்தாலும் அந்த அனைத்து முயற்சிகளும் கை கொடுக்கும் அற்புதமான ஆண்டு தான் இந்த தமிழ் புத்தாண்டு. உங்களுடைய ராசி பலன் தசாபத்தி மட்டும் உங்களுடைய ஜனனகால ஜாதகப்படி இப்போ இருக்கக்கூடிய தசையும் புத்தியும் சாதகமாக மட்டும் இருந்து விட்டால், பாதகமாக இல்லாமல் சாதகமாக இருந்து விட்டால், நான் சொன்னதை விட இன்னும் 10-20% கூடுதலான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். ஒருவேளை தசாபத்திகள் சற்று பாதகமாக இருந்தால் அது எந்த திசை எந்த புத்தி நடக்கிறதோ அதுக்கான வழிபாட்டு முறைகளை நீ கையாள வேண்டும். ஏனென்றால் இதுவரையும் 12இல் இருந்த கேது பகவான் லாபஸ்தானமான 11ஆம் இடத்துக்கும், 6ஆம் இடத்தில் இருந்த ராகு பகவான் உங்களுக்கு 5ஆம் இடமான கும்பத்துக்கும் இதே மாதம் பயிற்சியாகி வந்து அமைகிறார். அப்போ பூர்வ புண்ணியத்தில் மூதாதையர் வழிவந்த சொத்தில் தடை இருந்தாலும் சிறு சிறு பிரச்சனைகள் இருக்கும். அந்த பொது விஷயத்தில் அல்லது பங்கு பங்காளி சண்டை சச்சரவுகளில் தலையிடாமல் ஓரளவுக்கு ஒதுங்கி உங்களுடைய பலன் என்னவோ அதை செய்தால் உங்களுக்கு பலன் மிக சிறப்பாக நடக்கும். வீண் விவாதங்களில் கலந்து கொள்ள வேண்டாம். ஏன்னா இதுவரையிலும் அனுபவித்தது நிறைய பிரச்சனைகள். இனி அந்த மாதிரி இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள். தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு மிகவும் சிறப்பு. நண்பர்களே, அடுத்ததாக விருச்சிக ராசி நண்பர்களுக்கு அவர்களுடைய ராசியினுடைய அதிபதி தைரிய வீரிய ஸ்தானத்துக்கு அதிபதியான செவ்வாய் பகவான். அவர் கடகத்தில் அமர்ந்து அந்த வீட்டினுடைய அதிபதியானவரும் 12ஆம் இடத்தில் மறைந்துள்ளார். பாகிஸ்தான் அதிபதி 10ஆம் இடம் தொழில்ஸ்தானத்துக்கு அதிபதியானவரும் 6ஆம் இடம் சத்துருஸ்தானத்தில் சூரிய பகவான் அமர்ந்துள்ளார். 5ஆம் இடம் பூர்வ புண்ணியத்தில் அமர்ந்துள்ள கிரகம் சனீஸ்வரன், ராகு, புதன், சுக்கிரன். உங்களுடைய ராசிக்கு சாதகமான கிரகங்கள் ராக தவிர வேறு எதுவும் சாதகமான கிரகம் அமையவில்லை. 5வது வீட்டுக்கு அதிபதியான புதன் குரு பகவான் இதுவரையில் 7ஆம் இடத்தில் சப்தம் ஸ்தானத்தில் இருந்து வந்தவர் இதே சித்திரை மாதம் பயிற்சியாகி உங்களுக்கு 8ஆம் இடத்தில் போய் அமரக்கூடியவர். ஆகவே நீங்கள் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் மிகவும் கவனம் வேண்டும். தொழில் செய்யும் இடத்தில் மிகவும் பாதுகாப்பு அல்லது கவனமுடன் இருக்க வேண்டும். மறதி ஏற்படலாம். உடல் உபதைகள் 4ஆம் இடத்துக்கு பயிற்சியாகி வரக்கூடிய ராகுவாலும் 10ஆம் இடம் தொழில்ஸ்தானத்தில் அமரக்கூடிய கேதுவாலும் தொழில் செய்யும் இடத்தில் சிறு சிறு மறதிகள் அல்லது எந்த பொருள் எங்கே வைத்தோம், எப்போ யாருக்கு என்ன செய்தோம் அப்படிங்கிறத மறதியாகிடும். முடிந்தவரை நீங்கள் நோட்ஸ், அதாவது நீங்கள் எதையாவது ஒரு வகையில் குறித்து கொள்வது, பதிவு பண்ணி வைப்பது உங்களுக்கு சிறப்பு நல்லது. அதே நேரம் படிக்கும் மாணவ மாணவிகள் ரொம்பவும் கவனமுடன் இருக்க வேண்டும். படிப்பில் சிறு தடைகள் வரலாம். உயர்கல்வி கற்பவர்களுக்கு பெரிய அளவுக்கு பாதிப்பு இருக்காது. ஒருவேளை ஃபஸ்ட்டு டிகிரி ஏதாவது முடித்திருந்து 2வது தொழிலுக்கு தேடுபவர்களாக இருந்தால் தற்காலிகம் வேண்டாம், அடுத்து மேற்கொண்டு படிக்கலாம். அடுத்தது உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை வரும்போது நீங்கள் தொழில் தேடினால் உங்களுக்கு கைக்கு கிடைக்கும். உங்களுக்கு தசா புத்திகள் சாதகமாக இருந்தால் பிரச்சனை இல்லை. ஒருவேளை பாதகமாக இருந்ததுன்னா இந்த பாதிப்பு சற்று இன்னும் கூடுதலாக இருக்கும். கவனமுடன் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை ஆராய்ந்து அதுக்கு தகுந்தது போல் உங்களுடைய வழிபாடு குரு பகவானையும்
ராகு பகவானையும் செவ்வாய் கிரகத்தையும் நீங்கள் தவறாது வழிபட்டு வர வேண்டும். செவ்வாய்க்கு முருகப்பெருமானையும், ராகுக்கு துர்க்கை அம்மனையும், குரு பகவானுக்கு ஆலங்குடி அல்லது திருச்செந்தூர் அடிக்கடி சென்று நீங்கள் குரு பகவானை தரிசனம் செய்வது உங்களுடைய சிக்கல்கள் பிரச்சனைகள் தீர்வுக்கு ரொம்ப வழிவகுக்கும். உடல் உபாதைகள் ஏற்படலாம். 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுவால் ரொம்பவும் கவனமுடன் இருக்க வேண்டும். அடி வயிறு சம்பந்தப்பட்ட வகையில் அடிக்கடி ஏதாவது பிரச்சனை வரும். நீங்கள் கவனமுடன் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும். பதற்றமோ வேகமோ கோபமோ இல்லாமல் நிதானமுடன் செயல்பட வேண்டும். ஒருவேளை நீங்கள் பார்க்கும் திருமணம் ஆகக்கூடியவராக இருந்தால், ஆணாகவோ அல்லது பெண்ணாகவோ இருந்தால், எடுக்கும் ஜாதகி அல்லது வரனுக்கு அவருடைய ஜாதகத்தில் குருபலன் இருந்தால் திருமணம் செய்யலாம். ஆனால் காலதாமதம் 1-2 மாதம் 3 மாதம் தள்ளி வைக்கக்கூடாது. அமைஞ்சதுன்னா உடனடியாக திருமணத்தை முடிக்க வேண்டும். காலதாமதம் செய்வது ஏதாவது ஒரு வகையில் திருவும் தடங்கள் ஏற்பட வாய்ப்புண்டு. நண்பர்களே, உங்களுக்கு இந்த ஆண்டு சில வகையில் நீங்கள் முன் எச்சரிக்கையுடன் செயல்பட்டால் பிரச்சனைகளை பெருமளவு குறைக்க முடியும். இதுவரையிலும் ஒரு சில நேரம் ரொம்ப பொறுமை காக்கக்கூடிய நீங்கள் ஒரு சில நேரம் பதட்டப்படக்கூடிய சூழ்நிலை வரும். விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதம் விருச்சிக ராசியில் உள்ளது. அதே ராசியில் அனுச நட்சத்திரம் 4 பாதமும், கேட்டை நட்சத்திரம் 4 பாதமும் அதே ராசியில் உள்ளது. அப்போ விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சற்று ஒரு சில நேரம் பதட்டம், ஒரு சில நேரம் சாதுவாக இருக்கும். அனுச நட்சத்திரம் ஏதாவது ஒரு வகையில் எல்லா விஷயமும் தெரிந்திருக்கும், உலக விஷயங்கள் அனைத்தும். ஆனால் எந்த விஷயத்தில் தலையிட்டாலும் அது செயல்படுற மாதிரி தோணுமே தவிர இடையில் சிறு சிறு தடைகள் வரும். நீங்கள் கவனமுடன் கையாண்டால் இந்த ஆண்டு உங்களுக்கு மிகவும் சிறப்பாக அமையும். ஏன்னா அந்த நட்சத்திரத்தினுடைய அதிபதி சனி பகவானானவர் உங்களுக்கு 5ஆம் இடத்தில் உள்ளார் ஜலத்தில். அதனால் எப்போதும் அனுச நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சனீஸ்வர பகவானையும், ராசியினுடைய அதிபதியான செவ்வாய் அதுக்கு அதிபதியான முருகப்பெருமானையும் அடிக்கடி வழிபாடு செய்வது உங்களுக்கு மிகவும் உகந்தது. ஒருவேளை நீங்கள் விசாக நாளில் பிறந்திருந்தால் நீங்கள் முருகப்பெருமானையும் திருச்செந்தூர் சென்று குருவையும் வழிபாடு செய்வது 2க்கும் ஒரே இடமானது. அடிக்கடி சென்று வந்தால் பலன் இரட்டிப்பாகும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்திருந்தால் நீங்கள் புதன் பகவானை அல்லது மகாவிஷ்ணுவையும் முருகப்பெருமானையும் இடைவிடாது வழிபட்டு வந்தால் உங்களுடைய பிரச்சனை சிக்கல்கள் பெருமளவுக்கு தீர்க்கப்படும். நண்பர்களே, இந்த ஆண்டு உங்களுக்கு சில நன்மைகளும் சில தீமைகளும் கலந்து இருக்கும். கவனமும் எச்சரிக்கையுடன் செயல்பட்டால் அனைத்து பிரச்சனைகளையும் உங்களுக்கு சாதகமாக நீங்கள் மாற்றிக்கொள்ளலாம். நண்பர்களே, நாளை தனுசு ராசிக்கும் மகர ராசிக்கும் இந்த தமிழ் புத்தாண்டு பலன் எப்படி இருக்கும் என்பதனை காண்போம். நன்றி, வணக்கம்.